அஸ்லாம் வலைக்கும். சித்தி வீட்டில் வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகல. 2-3 தடவை சர்வீஸ் பண்ணி 3 மாசம் ஓட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் செட் ஆகாதுன்னு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு ஷாப்க்கு போயாச்சு. ஷாப்குள்ள என்ட்ரு ஆகுனே அழகா கியூட்டா ஒரு குட்டி ஃபேன் இருந்துச்சு. ஷஸ்மிக்கு அதை பார்த்த உடனே குட்டியா இருந்ததால பிளே ஃபேன்னு நினைச்சுக்கிட்டா. எனக்கு இதை வாங்கி தாங்கம்மான்னு கேட்டா பிரைஸை பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஷஸ்மி ஒரு பிக்சர் மட்டும் எடுங்கம்மா, வாப்பாக்கு சென்ட் பண்ணா வாங்கி தந்துருவாங்கன்னு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஷஸ்மியை என் ஹபி சமாளிச்சுப்பாங்க. என்னை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு. 3500 சொன்னாங்க. உடனே ஹபிக்கு கால் பண்ணி வாங்கலாமா கேட்டேன். இது ஆயில் யூஸ் பண்ணாம ஃப்ரை பண்ணா ஹெல்த்தியா இருக்கலாம்னு தான் கேட்டேன். ஹெல்த்தின்னு ஒரு வார்த்தை சொன்னதால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹபிக்கு அவங்களையும் ஃபேமிலியும் ஹெல்த்தியா பார்த்துக்கணும். ஹபிக்கு எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறமா தான் மத்ததெல்லாம் யோசிப்பாங்க. வாங்கினா ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு சைட் தூங்கிட்டு இருக்கும். சித்தி என் மனசை மாத்திட்டாங்க. கடைசியா வாங்கவும் இல்லை. இதுக்கு வந்தோம்னே தெரியாம மத்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அழகா கியூட்டா சின்னதா ஒரு கிரைண்டர் இருந்துச்சு. பார்த்த உடனே அழகா இருந்துச்சு. ஃபைனலி வாங்க வேண்டியதை சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. நியர் பில் செக்ஷன்ல இந்த குழிப்பணியாரம் இருந்துச்சு. நல்லா சித்திக்கிட்ட சொல்லிட்டே இருந்த குழிப்பணியாரம் வாங்கணும். சித்தி நெக்ஸ்ட் மந்த் பர்த்டேக்கு இப்பவே கிஃப்ட் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்க போனாலும் எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் கிட்ட தான் என் கண்ணும் போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல.